இது உங்கள் அம்மன் ஆடியோஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீடியோ சரவுண்டோட போர்டு தான் இது. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டு. கொஞ்சம் வேலை காரணமாக என்னால் வீடியோ போட முடியல. வேலை கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல. சிரமத்துக்கு மன்னிக்கவும். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்துட்டு ஒரு அட்ஸ்ட்ரான்ற ஒரு கம்பெனி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பிசிபி பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக திக்னஸாக தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும், நல்ல திக்கில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு. கலர் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த கலரும் நல்லா பக்கா கலர் கொடுத்துருக்காங்க. டிசைனிங்கும் ஓகே, எந்த ஒரு இதுவும் இல்லை. டிசைன் ஆல்சோ எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து சரவுண்ட் ப்ளஸ் சென்டர் இது ரெண்டு மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணலை. சரிங்களா? ஒன்லி சரவுண்ட் ஃபார் சென்டர், அவ்வளோதான் இதில் கொடுத்துருக்கிறது. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த போர்டில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சரவுண்ட் வந்து ஸ்டீடியோவில் பிரிகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி லெஃப்ட் ரைட்டு ஸ்டீடியோவில் லெஃப்ட் ரைட் எப்படி மாறுதோ அந்த மாதிரி இதில் வந்து சரவுண்டும் மாறும் அப்படின்ற மாதிரி மேனுஃபேக்சரிங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ஐசியும் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 4558 அந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 4558 தான் போட்டிருக்காங்க. இதுவும் ப்ளஸ் இந்தாண்ட TL084 அந்த ஐசியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்யூட் பார்த்திங்கன்னா அவங்க சரவுண்டாக சொல்லியிருக்காங்க, சென்டராக சொல்லியிருக்காங்க, மாற்றி சொல்லிட்டேன். இது மட்டும் பார்த்திங்கன்னா சென்டருக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. சரவுண்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் அவங்க வந்துட்டு ஒரு 5 வகையாக பிரிச்சுருக்காங்க. 5 வகையாக பிரிச்சுருக்காங்கன்னா சரவுண்ட் 5 வகையாக பிரிக்கல, அவங்க வந்து சர்க்யூட்டை வந்து 5ஆக பிரிச்சுருக்காங்க. 5 சர்க்யூட் எப்படின்னா, சரவுண்டாக முதல்ல வந்துட்டு சென்டருக்கு இது சரவுண்டுக்கு லெஃப்ட்டுக்கு ஒன்றாகவும் சரவுண்ட் ரைட்டுக்கு ஒன்றாகவும் 2 சர்க்யூட்டாக முதல்ல பிரித்து அந்த சர்க்யூட்டை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்டீடியோவாக எடுத்திருக்காங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஐசியும் இதுவும் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி டைப் போட்டிருக்காங்க. எஸ்எம்டி டைப் ஐசிலேயே பார்த்திங்கன்னா இது பேக் சைடில் அவங்க வந்து சம் க்ளூ போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ளூவும் போட்டிருக்காங்க. இதில் வந்து அப்படியே க்ளூவே போட்டிருந்தா கூட உள்ள நம்பர் வந்து எரேஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அடுத்தவங்க வந்து காப்பி அடிக்கக்கூடாதுன்ற ஒரு அவங்களோட டிசைனிங்கோ இல்லை அவங்களோட ஓன் மேக்கிங் போர்டோ மற்றவங்க காப்பி அடிக்கக்கூடாது, காப்பிரைட்டிங் வரக்கூடாது, இது காப்பி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க பண்ணியிருக்கிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது 2 ஐசி ஆச்சுங்களா. இந்த 2 ஐசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தாண்டையும் குளூ அடிச்சிருக்காங்க. ஆனால் இது ஐசி கிடையாது. இது வந்து இதோட ஐசி ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க எரேஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க நம்பரை. ஸோ இதை மாதிரி அவங்க உள்ள க்ளூவே போட்டிருந்தாலும் கூட இந்த சைடு அவங்க நம்பரை எரேஸ் பண்ணி தான் போட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இது 3 ஆச்சுங்களா. 3க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தாண்ட டிரான்சிஸ்டர் டைப்பில் இதுவும் வந்து டிரான்சிஸ்டர் டைப் கொடுத்துருக்காங்க. இது ஐசியா அல்லது டிரான்சிஸ்டரா அது நமக்கு வந்து பக்காவாக தெரியலை. அது மேக் பண்ண அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஐசி டைப்லேயே வந்து இப்போ டிரான்சிஸ்டர் டைப்லேயும் வந்து ஐசி வருது. 3 காலில் உள்ள ஐசியும் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். அதான் மெக்கானிக்கலுக்கு பொறுத்தளவுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர், நான் டிரான்சிஸ்டர்னு சொல்கிறேன், ஆனால் டிரான்சிஸ்டர்ன்றது எனக்கும் தெரியாது. டிரான்சிஸ்டராகவும் இருக்கலாம் அல்லது ஐசியாக கூட இருக்கலாம். இப்போ என்னென்னா 1 2 + 3 4 இன்க்ளூடிங் இந்த ஒரு ஐசி, இந்த ஐசியும் பார்த்திங்கன்னா சேர்த்து மொத்தம் சரவுண்டுக்கு மட்டும் 5ஆக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சப்ளைன்னு பார்த்திங்கன்னா வெறும் 0-12 வோல்ட் கொடுத்தா மட்டுமே போதும். 12 வோல்ட்லேருந்து நம்ம வந்துட்டு 30 வோல்ட் வரைக்கும் கொடுக்க
சாத்தியப்படும். அப்படி உங்களுக்கு இல்லை வோல்டேஜ் தாங்கலைன்னும் போது இது கூட அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு 7804 அந்த ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். ஐசின்ற டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா 24ஆக மாறி இப்போ நீங்கள் ஒரு 40 வோல்ட் கொடுக்குறீங்கன்னா 24ஆக மாறி அதுக்கப்புறம் 24லேருந்து 12 மாறிக்கும். அவங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டயோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்கள். டயோடு கூட சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைன் மாற்றி கொடுத்தா கூட ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆகி தான் போகுது, உங்களுக்கு ரெகுலேட்டர் ஆகி தான் போகுது வச்சு டைரெக்டாக சப்ளை போகல. இதோட இன்னர் வந்துட்டு 12 வோல்ட்டு தான். நீங்கள் ஒரு 12 வோல்ட்டு செட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த செட்டை மோனோ 12 வோல்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது செட்டிங்க்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3D அல்ட்ரா 2-வே சரவுண்ட் டீகோடர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது டீகோடர் வந்துட்டு சரவுண்டு ஸ்டூடியோவாக வேலை செய்யலையான்றது அவங்க சொன்னது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டைம் டிலே மாதிரி ஒரு 2 ஃப்ரீக்வன்சி வச்சுருக்காங்க. இது என்ன இதுன்றது நமக்கும் தெரியாது. நான் இன்னும் இதை வந்து அன்பாக்சிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இதை நான் இன்னும் ப்ளே பண்ணலை. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அதை ப்ளே பண்ணியும் காணிக்கிறேன். இதில் என்ன குறை இருக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்புட்டு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட்புட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவுட்புட்டு லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா 012 இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இந்தாண்ட ப்ளஸ் 12 வோல்டு அப்படின்றதுக்காக 12V போட்டிருக்காங்க. அது மெக்கானிக்கலுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மெக்கானிக் இல்லாத பார்க்குறவங்களுக்கு தான் இது வந்து தேவைப்படும். எல்லா மெக்கானிக்குமே தெரியும். இது கூட தெரியாமல் இருக்கீங்களா அடாண்டு மெக்கானிக் எங்களுக்கு இது தெரியாதான்னு கேட்டுறாதீங்க. மெக்கானிக்காக சொல்ல வரல. இது வந்துட்டு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். எதுவும் நீங்கள் தவறுதலாக எதுவும் நினச்சி பேச வேண்டாம். யாரையும் புண்படுத்துகிற மாதிரிலாம் சொல்லலை. எல்லா மெக்கானிக்கும் தெரியும் தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு கிரவுண்டும் ரைட் சைடில் வந்து சென்டரும் கொடுத்துருக்காங்க. இது எப்பயும் போல் நம்மளோட ஆக்சஸோ அதாவது ப்ளூடூத்தோ இல்லை ஆக்சஸ் டிவியில் இருந்தோ ஏதோ கொடுக்கும்போது இதில் வந்து லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. மீதி உள்ள வீடியோ பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பேப்பர் கூட அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்கேனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னடா ஸ்கேனிங்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இந்த ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. தெரியுதான்னு பாருங்கள். இந்த ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோ ஒன்று வந்து 2 வீடியோ வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, லிங்க் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் இருந்து. இதை ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்புக்கு ஓப்பன் ஆகிடுது. அவங்க வந்து ஸ்கேன் பண்ணியிருக்க அந்த வீடியோ மட்டும் ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து விளக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தமிழ்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் படித்தீங்கன்னாவே உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் அப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு ரீப்ளை முடிஞ்ச அளவுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரீப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த போர்டை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்டோட ரிசல்ட் எப்படி இருக்குது அதுவும் என்னோட ஷேர் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு பக்காவாக புரியுதா, இல்லை இதில் ஏதாவது நிறை குறைகள் இருக்கா, அதையுமே எனக்கு சொல்லுங்கள்.
இதில் என்ன நிறைய இருக்குது, என்ன குறை இருக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் இது வந்து பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமாக எடுத்திருக்கேன். அதேமாரி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டீடியோ சரவுண்டுன்னு விட்டுருக்கிறது நம்ம வசந்த் போர்டு அண்ணன் ஹெச்டி சரவுண்டுன்னு ஒன்று நினச்சி போர்டு போட்டிருந்தாப்புல. பட் அது வந்து ஹெச்டியாக வேலை செய்யலை, அவரும் சொல்லியிருக்காப்புல அதை வீடியோவிலேயே. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது சரவுண்டாக வேலை செய்யுது, ஹெச்டி சரவுண்டில் வேலை செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நமக்கும் தெரியாது. இப்போ மென்ஷன் பண்ண இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போடுறேன். போட்டுட்டு இதோட ஃபுல் டீட்டெயில், இது சரவுண்டில் தான் ஸ்டீடியோவில் பிரியுதா, லெஃப்ட் ரைட் மாறுதா, இல்லை லெஃப்ட் ரைட் மாறாமல் மோனோவிலேயே வேலை செய்யுதா. ஏன்னா மோஸ்ட்லி இல்லை, 90% வந்து நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையரை வச்சு தான் நம்ம வந்து சரவுண்ட் பிரிக்கிறோம். அது வந்து மோனோவாக தான் வருது. அதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா 2 ஃபில்டரை போட்டு ஒரு ட்ராகை 2ஆக பிரித்து நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இது மார்க்கெட்டில் எல்லா போர்டும் எல்லாத்துலேயும் உள்ளது. நான் சொல்கிறது ப்ரோக்ராம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா. ப்ரோக்ராமில் வந்து ஸ்டீடியோ பிரியுது, அது வேறு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறது ஸ்டீடியோவில் பிரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை பார்ப்போம், இந்த வீடியோவை பார்த்துட்டு இது பண்ணுவோம். அதேமாதிரி பார்க்குற நண்பர்கள் ஏற்கனவே நம்ம வீடியோவை பார்த்துருக்கீங்க, பார்த்துட்டு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வந்துட்டு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் நம்மளோட வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு வீடியோவை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து நான் டெஸ்டிங் எடுத்து உங்களுக்கு போட்டு காணிக்கிறேன். ஒரு வெறும் 40x40 ஒரு வண்டி வைக்கிற செட்டு, சாதா செட்டு, ஒரு பழைய செட்டில் வந்துட்டு செக் பண்ண போகிறேன். செக் பண்ணி காணிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது ரிசல்ட் என்னன்றது லாஸ்ட் எண்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஃப்ரீ செட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது என்ன யூசஸ்க்காக கொடுத்துருக்காங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு அதுவும் தெரியல, பார்க்கலாம். பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியணுன்னா முழுசாக நீங்கள் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு அதோடய விளக்கங்கள் என்னென்னு தெரிய வரும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இது மட்டும் இப்படி பண்ணுது, அது மட்டும் அப்படி பண்ணுது. முழுசாக பேசுகிறத கேளுங்க, கேட்டு பாருங்கள், அதில் நிறைய குறைகள் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பஸ்ஸோ அல்லது ஒரு வண்டி, ஒரு டாடா ஏசியோ அல்ல ஆட்டோ டிராக்டரு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 0-12 வேலை செய்யுது. நம்ம சாதா பேட்டரியில் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 12 வோல்ட் பேட்டரி இருந்தாலே இது ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி ரெகுலேட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சேஃப்டிக்காக வந்து ரெகுலேட்டரும் போட்டிருக்காங்க. 7812 அந்த ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இது வந்து ஒன்றுமே ஆகாது. ஸோ நல்லாயிருக்கும், ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்குது. அவங்க வந்து காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெசிடன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி தான் போட்டிருக்காங்க. ஃபில்ட்ரு பார்த்திங்கனாலும் கூட ஃபில்ட்ரு வந்து கல்ட்ரான்லாம் போடல, ஆனால் வந்து ரெசிடன்ஸ் வந்துட்டு எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாமே ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. அதேமாதிரி கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு தெரியும், 1 2 3 4 5 6 7 யூஸஸ் பண்ணியிருக்காங்க. இதோட குவாலிட்டி வைஸ் என்னன்றது நம்ம சவுண்ட் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சென்டரும் அதே மாதிரி தனியாக இருக்குதா, இல்லை அதில் வேறு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா, அது நார்மலாக எப்பயும் இருக்கிற சரவுண்ட் மாதிரி சென்டர் மாதிரி இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப பெருசாக போனதால் இதோட பார்ட் 2 வீடியோவாக போடலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். இது வீடியோ லென்த் அதிகமானதால் என்னால் போட முடியல. அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.